ஹாய் உறவுகளே, நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறோம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதை பத்தியும் அதுக்கப்புறமேட்டு 8th மந்த்ல நாங்க growth ஸ்கேனுக்கு வந்து போயிட்டு வந்திருந்தோம். அதனோட ஸ்கேன் ரிப்போர்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை கொடுத்துடலாம். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம 3rd மந்த் ஸ்கேன்ல வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த நாசல் போன் வந்து ஒழுங்கா வளரல அப்படிங்கிறது. ஸோ அதான் வந்து ஒருத்தங்க வந்து டவுட்டாக கேட்டிருக்காங்க. அது வளர்றதுக்கு நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா, வேறு ஏதாவது டேப்லெட் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது சொல்லிடுச்சலாம் நீங்கள்? எந்த ட்ரீட்மெண்ட்டுமே வந்து எடுக்கல, அதுவே டெவலப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து 3rd மந்த் ஸ்கேன் எடுக்கும்போது என்டி ஸ்கேன் பண்ணுவீங்க இல்லையா, என்டி ஸ்கேனில் தான் வந்து நாசல் போன் வந்து சீனா சீன் இல்லையான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டும் ஒன்று, குரோமோசோம் டெஸ்ட்டும் ஒன்று எடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ்னு வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதனால அதாவது அதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் அந்த மாதிரி வரும். ஆக்சுவலி அதுவும் இல்லாம அந்த 3rd மந்த் அந்த என்டி ஸ்கேன் எடுக்கிறீங்களா, அதுலயே பாத்தீங்கன்னா எல்லா உறுப்புகளும் அந்த கரெக்டா வளர்ந்துருக்குமாங்கிறதும் டவுட் தான். அந்த ஸ்டேஜ்ல தான் எங்களுக்கு வந்து அந்த நாசில் போன் வந்து அவங்க அந்த ஸ்கேன்ல வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணும்போது ஒவ்வொரு உறுப்பா வந்து பார்ப்பாங்க, இந்த உறுப்பெல்லாம் இருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்டா தான் 100% அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஒரு அப்ராக்சிமேட்டா இருக்குன்னு கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து நாசில் வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி, இன்னும் வளரல அப்படிங்கிற மாதிரி சொல்லல, லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருந்தாங்க. அதுக்கு அடுத்து நமக்கு 4th மந்த்ல ப்ரீ அனாமலி எடுத்தாங்க. 4th மந்த்ல 18th வீக்ல வந்து எங்களுக்கு வந்து அனாமலி ஸ்கேன் வந்து எடுத்திருந்தாங்க. அந்த அனாமலி ஸ்கேன்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து நாசல் போன் வந்து டெவலப் ஆகி வந்துருச்சு. ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 வீக்ஸ்லயே நாசல் போன் வந்து டெவலப் ஆயிரும். இல்லைன்னா ஒரு சில பேருக்கு வந்து 13 வீக்ல வந்து நாசல் போன் வந்து டெவலப் ஆகும். எங்களுக்கு வந்து 12th வீக்லயே நாங்கள் போயிட்டோம். எங்களுக்கு வந்து அதுக்கப்புறமே டெவலப் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து இதை வந்து எப்போ கன்ஃபார்ம் பண்ணோம்னா ஏர்லி அனாமலி ஸ்கேன் வந்து எங்களுக்கு வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்கேன்ல தான் வந்து நாசல் போன் வந்து எங்களுக்கு டெவலப் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். ஸோ அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். வெயிட் பண்ணி பாருங்க. நாங்க வந்து ரொம்பவே காமா வெயிட் பண்ணோம். ஆனா பயம் இருந்துச்சு உள்ள, இது வந்து வளர்ந்துருக்குமா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு குரோமோசோம் டெஸ்ட்ல வந்து எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு வந்ததுனால நாங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தோம். ஸோ நம்ம பேபிக்கு லேட்டா கூட டெவலப் ஆகலாம் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்ல இருந்தோம். உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் வெயிட் பண்ணுங்க. அடுத்த क्वेश्चन என்னன்னா, எவ்வளவு மந்த்ல பிரெக்னன்ட் ஆனீங்க அக்கா? அதாவது கல்யாணம் ஆகி எத்தனை மந்த்ல பிரெக்னன்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. நாங்க வந்து கல்யாணம் ஆகி ஒரு 5 months வந்து வி ஹேவ் ட்ரைடு. அதுக்கப்புறமேட்டும் ஆகலை அப்படின்றப்ப நாங்கள் வந்து அதை விட்டுட்டு அப்படியே கண்டுக்காமலே சரி ஆகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். எங்களுக்கு கரெக்டாக மேரேஜ் ஆகி 6th மந்த்தில் வந்து நான் வந்து கன்சீவ் ஆயிட்டேன். அடுத்து நானும் ஒல்லியாக தான் இருக்கேனக்கா. என்னோட வெயிட்டும் 37 கிலோ தான். ஒல்லியாக இருக்கிறதுனால ஏதாவது ப்ரெக்னன்சி ஏதாவது தள்ளி போகுமா, அதனால ப்ரெக்னன்சியில் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிருக்காங்கடி. உன் கேட்டகரி தான் இருக்க. ஆக்சுவலி வந்து வெயிட்டுக்கும் பிரெக்னன்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமாங்க. ஏன்னா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 5 month வந்து எங்களுக்கு ஆகல. பட் அதுக்கே வந்து பார்த்தோன்னா நான் வந்து இப்போ ஒல்லியா இருக்கா, அதனாலதான் ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்து சாப்பிட வைக்கிறதுக்கு நல்லா ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். பட் அப்படி இருந்துமே வெயிட் கெயின் ஆகல. பட் ஒல்லியா இருக்கிறதுக்கும் பிரெக்னன்ட்டா இருக்கிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு இப்பதான் தெரியுது. ஆமா. சோ யாருமே வந்து கவலைப்படாதீங்க. நம்ம வந்து ஒல்லியா இருக்கோம், அண்டர் வெயிட்ல இருக்கோம், அப்புறம் ஓவர் வெயிட்ல இருக்கோம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு யாருமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து பிளட் கவுண்ட் இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னாலே தன்னால பேபி வந்து வந்துருவாங்க. நான் எங்க வீட்லயுமே வந்து நிறைய பேர் நீ ஒல்லியா இருக்க அதான் வந்து ஆக மாட்டேங்குது, லேட் ஆகுது, நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா நான் நிறைய தான் சாப்பிடுவேன், ஆனா இருந்தாலும் ஒல்லியாவே தான் இருப்பேன், உடம்பு மட்டும் வரவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து உடம்பு ஒரு காரணமாக வந்து பார்க்காதீங்க. ஒல்லியாக இருந்தாலும் பேபி வந்து இருக்கணுன்றத கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக. ஆமாம். அடுத்த கமெண்ட் வந்து பிளட் கவுண்ட் அதிகமாக என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிட்டீங்க? பிளட் கவுண்ட் அதிகமாகிறதுக்கு நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே கரெக்டாக எங்களுக்கு இருந்ததுனால எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அதுக்கப்புறமேட்டு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு கவுண்ட் கொஞ்சம் அதிகமானதுக்கு காரணம் வந்து நான் என்ன நினச்சேன்னா, நான் நிறைய பொமக்ரானட் சாப்பிடுவேன்.
பொமக்ரானட் வந்து என்னோட ஃபேவரட் ஃப்ரூட். அதனால வந்து டெய்லி பொமக்ரானட் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு கவர்மெண்ட்ல கிட்டு கொடுப்பாங்கல்ல, ப்ரெக்னென்சி கிட்டு, அந்த கிட்ல வந்து ப்ரோபியல் பவுடர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஹீமோக்ளோபினை வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த ஜிஹெச் நர்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, இது நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து கண்டிப்பா பிளட் கவுண்ட்டும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நானும் அதையும் வந்து டெய்லி பால்ல ஒரு ஸ்பூன் வந்து கலந்து குடிச்சிட்டே வந்துட்டு இருந்தேன். எனக்கு பிளட் கவுண்ட் வந்து அப்படியே கரெக்டா மெயின்டைன் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. சோ நீங்க வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பவுடர் தான் எனக்கு இதுக்கு முழு காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் வந்து மாதுளம்பழம் வந்து நம்ம எடுக்கிறதே இல்ல, அதிகமா சாப்பிடுறதே இல்ல. ஆனா ஏன்னா பேபி க்ரோ ஆகுற ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருக்க பிளட் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். பட் இப்ப வரைக்கும் நாங்க லாஸ்ட் செக்அப் க்ரோத் ஸ்கேன் போயிட்டு வந்தோம். அதுலயும் பாத்தீங்கன்னா பிளட் லெவல் வந்து கரெக்டா தான் இருக்கு, 11 பாயிண்ட் இருக்குது. சோ எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ரோபியல் பவுடரா தான் இருக்கும். சோ யாராவது கன்சீவா இருக்கீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பவுடரை ட்ரை பண்ணுங்க. உடம்புக்கு நல்லது, குழந்தைக்கு முக்கியமா நல்லது. கண்டிப்பா வந்து உங்களோட ஹீமோகுளோபின் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து நீங்க அதை எடுத்துக்கோங்க. அடுத்த क्वेश्चन இதான் லாஸ்ட் கமெண்ட். ஓகேவா? வாமிட்டிங் எத்தனை மந்த் வரைக்கும் இருந்துச்சு? அப்பா சாமி, எனக்கு வாமிட்டிங் வந்து எத்தனை மந்த் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் 3 மந்த் வாமிட் எடுத்துக்கிட்டே இருப்பா, இது சாப்பிட்டாலும் எடுத்துட்டே இருப்பா. அது 3 மந்த் நான் பட்ட பாடு இருக்கு. எனக்குலாம் இந்த மாதிரிலாம் வாமிட் எடுக்கும்போது என்ன பண்ணணும் இது பண்ண எதுவுமே தெரியாது. திடீர்னு போய் வாமிட் எடுப்பா, நான் போய் இப்படி கையை பிடிச்சிட்டு இருப்பேன். கையை பிடிக்காதான், மூக்குல ஏறுது, தலையை போடுறான்பா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே வாமிட் எடுத்தாங்கன்னா தலையை இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும். ஏன்னா அது வாமிட் எடுக்க ஸ்டேஜ்ல நம்ம ஹோல்ட் பண்ணலட்டா அது மூக்குல ஏறும் அப்படி இப்படின்னு சொல்லுவா. ரொம்ப மூக்குல எல்லாம் ஏறி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவேன். இப்ப ஒரு 2 வாய் சாப்பாடு சாப்பிட்டாலும் அப்படியே வாமிட், 2 வாய் சாப்பாடு அப்படியே வாமிட், அப்படியே அந்த சாப்பிடுவா வாமிட் எடுப்பா. அதுக்கடுத்து இப்போ ஏதாவது லிக்யூடா பால் ஜூஸ் எது குடிச்சாலுமே வாமிட்டாவே வந்துடும். அந்த 3 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த டைம்ல தான் 37 கிலோல தான் இருந்த வெயிட், கடன்னு இறங்கி 34 கிலோ வந்துட்டான். அப்பதான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ வெயிட் லாஸ் வேற இப்படி ஆயிட்டு இருக்க, என்ன பண்றது? மினிமம் 45 kg வேணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட் சைட்ல தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி வாமிட் பண்றாங்க மேம், இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகுது, என்ன பண்றதுன்னு கேட்டோம். இதுதான் நேச்சுரல் ப்ராசஸ், இந்த மாதிரி தான் 3 மந்த் இருக்கும். ஸோ வெயிட் கெயின் வந்து ஒரு 4 மந்த் 5 மந்த்துக்கு மேல கண்டிப்பா நடக்கும்னாங்க. சேம் அதேபடியே வெயிட் கெயின் ஆயிட்டே 1 kg வந்து ஏறும்னு சொன்னாங்க. நான் வந்து 1.5 கிலோ 2.5 கிலோ ஏறிக்கிட்டே வந்து அப்படியே ஏறிக்கிட்டே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துல இவ்வளவு வெயிட் எல்லாம் நீங்க ஏறக்கூடாதுமா, ஒரு மந்த் வந்து பாத்தீங்கன்னா 3.25 கிலோ ஏறிட்டேன். இவ்வளோலாம் நீங்க ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இல்லைன்னா சுகர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு யூரின் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி பார்ப்பாங்க, நமக்கு சுகர் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் இன்க்ரீஸ் ரொம்ப அதிகமா இருந்தாலே இந்த டெஸ்ட் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது அன்வான்டா ஃபுட் ஏதாவது சாப்பிடுறீங்க அதனால தான் வெயிட் ஏறுதுன்னு யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எடுத்து பார்த்தாங்க, எல்லாமே இப்போ வரைக்குமே கரெக்டாக தான் இருக்கு. லாஸ்ட் ஸ்கேன்லயுமே வெயிட் செக் பண்ண வரைக்கும் 46 kg வந்துட்டாங்க. ஸோ கரெக்டான வெயிட் வந்துட்டாங்க. ஆமா. சோ வெயிட்டுக்கும் பிரெக்னன்சிக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது இப்பதான் என் ஹஸ்பண்டுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உன்னை பார்த்தாங்க நிறைய பேருக்கு புரியும். சரியா? ஆமா. சோ என்ன மாதிரி இருக்கவங்க எல்லாம் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு பேபி வந்து கண்டிப்பா வந்து இருப்பாங்க. நல்லா நீங்க வந்து ஹெல்தி ஃபுட்டா சாப்பிடுங்க. நான் வந்து அன்வான்டா எதுவும் சாப்பிட மாட்டேன். ஆயில்ல ஃப்ரை பண்ணது இதெல்லாம் அதிகமா சாப்பிட மாட்டேன். இல்லங்க, நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். அப்படி சொல்ல முடியும், வாங்கி கொடுக்க மாட்டேங்க. இன்னொன்னு நான் அதிகமா வந்து விரும்பவும் மாட்டேன். கேப்பா அடிக்கடி லட்டு வேணும், ஐஸ்கிரீம் வேணும், அது மோத்தி லட்டு வேணும்பா. அதெல்லாம் எதையுமே அது அப்பப்போ ஒரு ஸ்டேஜில் வாங்கி கொடுப்பேன். ஓகேங்களா? திடீர்னு சரி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காது, சரி ஒரே ஒரு லட்டு மட்டும் வாங்கி கொடுக்கலாம், ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலான்னு அப்பப்போ வாங்கி கொடுப்பேன். பட் ரொம்ப அதிகமாலாம் வச்சுக்கிறது இல்லை, ஆசைக்காக ஒன்று, அவ்வளோதான். அதிகமாக நான் வந்து அந்த 3 மந்த்ஸில் வந்து வாமிட் ஆகிட்டே இருக்கனால என்ன சாப்பிட்டேன்னா இந்த நட்ஸு ஃப்ரூட்ஸ் அவ்வளோதான், இது மட்டும்தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த வாமிட்டிங் இருக்கும்போது உங்களால் எதுவுமே சாப்பிட முடியாது. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வாமிட் பண்ணி பண்ணி உங்களால் வந்து உட்கார கூட முடியாது, அப்படியே படுத்தே இருக்கணும்னு போல தோணும். ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கும். நடந்தீங்கன்னா அப்படியே கீழே தள்ளி விடுற மாதிரி எல்லாம் ஆயிடும். அதனால வந்து நீங்க கண்டிப்பா வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு எதுவும் சாப்பிடாம இருக்காதீங்க. ஏதாவது ஒண்ணு இன்டேக் பண்ணிட்டே இருக்கணும். ஒண்ணு நீங்க நட்ஸ் சாப்பிட்டுக்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸ்லயுமே வந்து இந்தந்த ஃப்ரூட் தான் சாப்பிடணும் அப்படி கிடையாது. நான் அப்படி சாப்பிடல, எனக்கு பொமக்ரானட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பொமக்ரானட், செவ்வாழை, ஆப்பிள், ஆரஞ்சு இந்த 4 ஐட்டம் தான் எப்பவுமே வீக்லி நம்ம 2 kg வாங்கிட்டு வந்து போட்டுருவோம். ஸோ இவங்க அது மட்டும் தான் சாப்பிட்டாங்க. இந்த 4 ஃப்ரூட்ஸ் மட்டும் தானே, வேற வேற எதுவுமே வந்து நான் அதிகமா சாப்பிடல. அதுவும் ஆப்பிள் வந்து பாதியிலே கட் ஆயிருச்சு. எனக்கு ஆப்பிள் இப்ப பார்த்தா கூட வாமிட்ற மாதிரி ஆயிரும்.
அந்த மாதிரி ஆப்பிள் டேஸ்டே பிடிக்காம போயிடுச்சு எனக்கு. அதனால ஸோ வாமிட்டிங் எத்தனை மந்த் வரைக்கும் வந்துச்சுன்னு கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் 3 மந்த் மட்டும் தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா சொன்னேன்ல, ஒரு சில அவங்களுக்கு வந்து லாஸ்ட் 9 மந்த் வரைக்குமே பேபி டெலிவரி ஆகிற வரைக்குமே வந்து வாமிட் வந்துட்டே இருந்துச்சாமா. ஸோ ஒரு சில பேர் அவங்க பாடி கண்டிஷன் அவங்க இதை பொறுத்து தான் வந்து இதை பொறுத்து இருக்கலாம். ஆனா நான் வந்து எனக்கு 3 மந்த்ஸ்ங்கிறப்போ 3 மந்த்ஸ் செகண்ட் மந்த் முடிஞ்சு ஒரு 2 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 4th மந்த்ல நானே கொஞ்சம் எந்திரிச்சு வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கிச்சனுக்குள்ள போனாலே வாந்தி தான் வரும். இதுக்கு வந்து அவங்க நீ ஹாஸ்பிட்டல்ல வந்து சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வாமிட் அதிகமா வருது சாப்பிட முடியலன்னு சொன்னீங்கன்னா தனியா ஒரு டேப்லெட் வாமிட்டுக்குனே கொடுப்பாங்க. சோ உங்களுக்கு எப்ப வாமிட் கண்ட்ரோல் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல் சொல்லி அந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா மந்த்லி நீங்க செக்அப் போனீங்கன்னா கேட்பாங்க அவங்களே உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு டிசீனஸ் இருக்கா இல்ல ஹெட்ஏக் இருக்குதா இல்ல வாமிட்டிங் இருக்குதான்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரெஸ்கிரிப்ஷன் வந்து எழுதி கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு மட்டும் டேப்லெட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் அந்த வாமிட் டேப்லெட் வாங்கிட்டு தான் வந்தேன். ஆனா போடல, நானே கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு போடாம தான் இருந்தேன். ரொம்ப அதிகமா வாமிட் வருது, ஒரு நாளைக்கு ஒரு 3-4 டைம் வருதுங்கிறப்பதான் நான் டேப்லெட் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து வாமிட் வந்துச்சுன்னா டேப்லெட் சொல்லி வாங்கிக்கலாம். மெடிக்கல்ல வாங்கி போடக்கூடாது, நீங்க போற டாக்டர் கிட்ட சொல்லி வாங்கிக்கலாம். அவ்வளவுதான் சொல்லலாம். கமெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமா என்ன ஒரு 5 கமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு, அது கமெண்ட்ஸ்ல நம்ம ரிப்ளை பண்ணிட்டோம். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்கேன் ரிப்போர்ட் பத்தி பார்க்கலாமா? ஸ்கேன் ரிப்போர்ட் போறதுக்கு முன்னாடி புஜு நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து கேர்ள் பேபி பாய் பேபி அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. அப்புறம் கேர்ள் பேபினா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும், பாய் பேபிலாம் இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறீங்க. எங்களுக்கே வந்து என்ன பேபி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல, ரொம்பவே எக்ஸைட்டடா தான் இருக்கு. நாங்களே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். வயிறு இப்படி ரவுண்டர்தா கேர்ள் பேபிங்கறாங்க, ஆனா கமெண்ட் ஃபுல்லா பார்த்தா பாய் பேபின்னு போட்டுட்டு இருக்காங்க. அப்படிதான் போட்டுட்டு இருக்கீங்க. எங்களுக்கே தெரியல என்ன பேபி வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேர்ள் பேபினா வந்து உங்க ஃபேஸ் வந்து ஷைனிங்கா இருக்கும், அழகா இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேர்ள் பேபி அப்படி சொல்றாங்க. ஆனா என் ஃபேஸ் கட்டு பிம்பிள் ஆகி ஆமாங்க அங்கங்க பிம்பிள்ஸ் இருக்குதுங்க. இந்த தெரியுதுங்களா? இந்த சைடுல தெரியுதுங்களா? ஃபுல்லா பிம்பிள், கருவளையம், அப்புறம் வந்து மூஞ்செல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முத்தின கத்திரிக்காய் மாதிரி தான் ஆயிட்டு இருக்கேன். ஆன்டி ஆயிட்டடி தங்கம் போட்டுன்னு வச்சுக்கோ, அப்படிதான் ஆயிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல, இந்த மாதிரி சொல்றாங்க. பாய் பேபினா எப்படி சொல்றது, பிம்பிள்ஸ் இருக்காது, அப்புறம் மார்னிங் சிக்னஸ் இருக்காது, அந்த மாதிரிலாம் சொல்றீங்க. மார்னிங் சிக்னஸ் இருக்காதா? நீ எந்திக்கிறதே 11 மணிக்கு அடிச்சலாம். அது 8 மணிக்கு எந்திப்பா, மறுபடியும் டைம் பார்த்துட்டு அப்படியே இன்னும் 9 ஆகலேன்னு படுப்பா 11 ஆயிரும். ஆமா 11 மணிலாம் இல்ல உறவுகளே, நான் வந்து ஒரு கேர்ள் பேபி தான் வரப்போகுது, சரியா? அதை தாண்டி சொல்ல வரேன். எனக்கு வந்து பாய் பேபி வரணும்னு ஆசை, இவங்களுக்கு வந்து கேர்ள் பேபி வரணும்னு ஆசை. அதனால பாய் பேபிக்கு இருக்கிற சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தா அது இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமா, ஆனா இப்ப வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப 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 சஸ்பென்ஸாவே இருக்குது. சோ பார்க்கலாம். எங்களுக்கு மே 25 தான் வந்து டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. சோ அன்னைக்கு தான் வந்து எங்களுக்கு தெரியும், அன்னைக்கு தான் உங்களுக்கும் தெரியும். அது வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் ஹாப்பி தான். அன்னைக்கு வந்து என்னால வீடியோல வர முடியுமான்னு தெரியல. கண்டிப்பா என்னோட புஜுக்குட்டி வந்து உங்களுக்காக ரிவீல் பண்ணுவாங்க என்ன ஜெண்டர். நானே வீடியோல போடுவேனா ஜஸ்ட் கமெண்ட்ல போடுவேனான்னு தெரியல, பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்கலாம். மே 25 தான் வந்து எங்களோட குட்டி தங்கம் வந்து வர போறாங்க. தங்கமா குட்டி சிங்கமான்னு பார்க்கலாம். பார்க்கலாம். கண்டிப்பா நாங்களும் அதுக்காக வெயிட் பண்ணோம், நீங்களும் வெயிட் பண்ணுங்க. அப்புறமேட்டு இப்ப நம்ம வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்குள்ள போலாமா? எங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கறத வந்து காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்கேன், 8 மந்தோட ஸ்கேன். சோ இதுக்கு மேல ஸ்கேன் எது இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல growth scanன்னு சொல்லுவாங்க. இதான் வந்து growth scan. ஐயோ, இது ஃப்ரண்ட் கேமரால எடுக்கிறதுனால எல்லாம் தலைகீழா தெரியுது. ஆமா, தலைகீழா தெரியுது, உங்களுக்கு சரியா புரியாது. சோ அதனால இதுல எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்றது அப்படியே உங்களுக்கு நாங்க சொல்லிடுறோம். இதை பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமர் மாதிரி லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் அதை விட்டுருங்க, அதை பார்த்துக்கலாம். இந்த டிஸ்க்ளைமரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இதை எதை பார்த்து சொல்லும் பயந்தோம். ஓகே, இதில் வந்து பிளசண்டா வந்து ஆன்டீரியர் நாட் லோ லையிங் கொடுத்துருந்தாங்களா. எங்களுக்கு வந்து அப்படின்னா என்னன்னு தெரியல, என்னவா இருக்கும், நாட் லோ லையிங் வேற மென்ஷன் பண்ணிட்டாங்களா. அப்படின்னா குழந்தையோட பொசிஷன் ஏதாவது தப்பா இருக்குமோ ரொம்ப பயமுறுத்திட்டேன். ஏய் நீ மட்டும் பயப்படலடி, என்ன அம்மாவை எல்லாத்தையும் பயமுறுத்திட்டடி. கொஞ்சம் பயமாயிருச்சு. அப்புறமேட்டு பார்த்தா அப்புறம் டாக்டர் சொன்னாங்க
எங்க டாக்டர் சொன்னாங்க அதெல்லாம் வந்து பயப்படுற மாதிரி இல்ல, நஞ்சுக்கொடி அதாவது அந்த நஞ்சுக்கொடி வந்து வெளியில வர்றதுக்கு தடங்கள் இல்லாம அது கரெக்டா நார்மலா இருக்குது. சோ குழந்தை வெளியே வர்றதுக்கான பொசிஷன் கரெக்டா இருக்கு. அதுதான் வந்து இந்த நாட் லோ லையிங் அதோட மீனிங். ஆமா, அதோட நல்லதாண்டி அது. ஏன் ஆனா எனக்கு தெரியாதுல, நான் என்ன மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் படிச்சு வந்திருக்கேன். தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை பயமுறுத்துறது எனக்கு பயமா இருக்குல்ல. அப்போ நீங்க எல்லாம் ஜாலியா இருப்பீங்களே, அதனாலதான் சரி எனக்கு பயமா இருந்தது. இவங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நாட் லோலிங்னு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் டாக்டர் சொன்னாங்க நாட் லோலிங்னா கீழே வந்து நஞ்சுக்கொடி வந்து வந்திருக்குமா, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம நார்மல் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மற்றபடி வந்து எங்களுக்கு வந்து குழந்தை எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஸ்கேன் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட், ஆக்சுவலி இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை ஜூம் போட்டு பார்த்தோன்னா எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி எங்களை ஒரு 2 நிமிஷம் கூட உள்ள ஸ்கேனை காட்டவே இல்லை. அது எதனாலன்னு தெரியல. நாங்களே உள்ள போனோம், கடன்னு மூவ் பண்ணாங்க. எங்க அம்மாவும் பாவம் அழகா குழந்தைய பார்க்கலான்னு கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்கேன் தள்ளி இந்த ஸ்கேனுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு 5 நிமிஷமாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஜெண்டர் ரிவீல் ஆயிருன்னு அவங்க கடன்னு போயிட்டாங்க. அடித்தாங்க 2 நிமிஷம் கூட இல்லடி. இதாண்டி லாஸ்ட் ஸ்கேனு. இந்த ஸ்கேன்ல தான் தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் எனக்கு காட்டலன்னு எனக்கு தோணுது. உடனே ஏதோ கையெல்லாம் நல்லா ஒரு மாதிரி இப்படி தெரிஞ்சுது. இப்படி காட்டினா ஹார்ட் பீட் எல்லாம் கடை வச்சு காட்டினாங்க, சவுண்டு காட்டினாங்க. அதுக்கடுத்து பார்த்தா எதுவுமே காட்டல, அனுப்பிட்டாங்க. எனக்கும் காட்டுவாங்க எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்கேன் எடுக்க போனாலும் சரி, டாக்டர் கிட்ட போனாலும் சரி, ஒரு 5 மினிட்ஸ் அது நின்னு காட்டுவாங்க. கை காலு வயிறு அப்படியே உருட்டி ஒரு மாதிரிலாம் காட்டுவாங்க. இங்க பாருங்க, இங்க தலை இருக்கு, இங்க ஹார்ட் இருக்கு பாருங்க, எல்லாமே இங்க முதுகு தண்டு தெரியுதா, எல்லாமே கேட்பாங்க. ஆனா இந்த வாட்டி எங்களுக்கு சரன்னு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ இருக்குது சொல்லலாம். அதான் ரீசனா இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குது. நானும் கேட்டலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அப்புறம் தான் கேட்க கூடாதுல. ஆனா இதுவும் ஒரு நல்லதுதான். ஏன்னா எங்களுக்கு அந்த டெலிவரி டேட்ல கூடாதுங்கிறது ரூல்ஸ் இருக்குது. சோ நம்ம பிரேக் பண்ண கூடாது. ஆமா, அதுவும் இல்லாம நமக்கு அந்த டெலிவரி டேட்ல ஒரு சஸ்பென்ஸா எந்த குழந்தை நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். ஏன்னா எனக்கு வந்து கேர்ள் பேபி, இவளுக்கு வந்து பாய் பேபி. சோ அந்த டைம்ல ஒரு சஸ்பென்ஸ் கிடைக்கும்ல. சோ அதுதான் வந்து வெயிட்டிங். ஆமா, அதனாலதான் சரி நான் கேட்டான்னு சொல்ல மாட்டாங்க. அதனால நாங்களும் சரி எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வந்துட்டோம். அப்புறம் வந்து குழந்தையோட வெயிட் பாத்தீங்கன்னா அதையும் வந்து சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து 2 கிலோ 100 கிராம் இருக்குது. 100 கிராம் முன்ன பின்ன இருக்கலாம். சோ வந்து 33வது வாரத்துல நாங்க ஸ்கேனுக்கு போயிருக்கோம். 33வது வாரம் 6 டேஸ் ஆயிருந்துச்சு. அந்த டைம்ல நாங்க வந்து போய் ஸ்கேன் எடுத்திருந்தோம். அந்த டைமுக்கான வெயிட் வந்து கரெக்டா இருக்கு பேபிக்கு. அந்த பேபி சுத்தி இருக்கிற தண்ணியோட அளவும் கரெக்டா இருக்கு, மூவ்மெண்ட்ஸும் ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிளட் லெவல் எல்லாமே குழந்தைக்கு போகக்கூடிய அந்த பிளட் ஃப்ளோயிங் லெவலும் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த க்ரோத் ஸ்கேன்ல வந்து இதுதான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. குழந்தை சுத்தி இருக்கிற தண்ணியோட அளவும், குழந்தை வந்து எவ்வளோ வெயிட்ல இருக்கு, குழந்தைக்கு போகக்கூடிய அந்த பிளட் ஃப்ளோயிங் கரெக்டா இருக்கா அப்படின்னு தான் செக் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் ரொம்பவே ஹாப்பி. இன்னும் 1 மந்த் தான் இடையில இருக்குது. அடுத்த மாசம் எப்பவுமே வந்து எப்போ டெலிவரி டேட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா May 25 சொல்லிட்டு இருந்தோம். இப்ப இந்த மந்த்ல இருந்து அடுத்த மாசம் 25ன்னு சொல்றது எங்களுக்கே ரொம்ப பக்கமா வந்த மாதிரி இருக்கு. இப்பதான் கிட்டு பார்த்து செக் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்குள்ளார 8 மந்த்ஸ் முடிஞ்சு 9 மந்த்ஸ்க்குள்ள என்டர் ஆக போறோங்கிறது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நாங்க என்னடி வயித்துல மிதிக்கும் போதெல்லாம் அப்படியே லைட்டா வந்து கை வச்சு பாப்போம், எவ்வளவு கை வை அப்படின்பா. ஆமா, அந்த மாதிரி மூமெண்ட்லாம் மிஸ் பண்ணுவோம். கண்டிப்பா எங்க பேபி வந்து இன்னும் 1 மந்த் தான் வயித்துக்குள்ள இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. கொஞ்சம் வந்து போயிடுமா திரும்பியும். அதுவும் நான் கண்டிப்பா தின்னு வர வச்சிடலாம்டி வெண்ண. அதுவும் இல்லாம முக்கியமா இன்னொன்னு என்னன்னா, வயிற்றுக்குள்ள இருக்கிறது பையனா பொண்ணானே தெரியாது. நான் வந்து குட்டி தங்கம் அப்படின்ட்டு என்னமா பண்ணிட்டு இருக்கேன்னு பொண்ணு மாதிரியே பேசிட்டு இருக்கிறேன். ஆமா, இவங்கதான் எப்படி தாங்க போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை பாய் வந்துருச்சுன்னா இவங்க முடிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே குட்டி சிங்கம்னு மாத்திர வேண்டி வெண்ண. எனக்கு வந்து 2 பேபினாலுமே ஓகே தான். ஏன்னா எங்க வீட்டுல எல்லாமே பொண்ணுங்களா. சோ பையன் வந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீலிங், அவ்வளவுதான். அதனாலதான் பையன். மேடம் என்ன தெரியுமா சொன்னாங்க, குட்டி தங்கம்னா தங்கத்தை வித்துருவாங்களாமா, குட்டி சிங்கம்னா சிங்கம் கூடவே இருக்குமாமா. ஆமா, பொண்ணுன்னா இப்ப நானே கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுல இருந்து
என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டேன், இப்போ எங்க வீட்டுல தான் இருக்கிறேன். இப்போ அதே மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம வேற வீட்டுக்குலாம் அனுப்பி விட்டுருவோம். அதனால வந்து எனக்கு பையனா நம்ம கூடயே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால வந்து பையன் சொல்லி. இன்னொன்னு என் ஹஸ்பண்ட் வந்து குட்டி குழந்தையா இருக்கும்போது ரொம்பவே அழகா இருப்பாங்க, அப்படியே தூக்கி கொஞ்சம் போல இருக்கும், அவ்வளோ கியூட்டா இருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஒரு பாய் வந்தா நல்லா இருக்கும்ன்ற ஆசை. அதனாலதான் பாய் பாய் பாய். சரி தங்கம். இப்ப இவங்களுக்கு பாய் சொல்லலாங்கிறியா? ஆமா. சரி, ரொம்ப நாங்க வேற அந்த ஈவினிங் ஒரு 5 o'clock மேல இருக்க வெயில்ல உட்காந்து வேர்த்து கொட்ட இங்க பாருங்க, மூஞ்சில எல்லாம் வேர்த்து கொட்டிட்டு இருக்கு, எனக்கு வேர்த்து கொட்டிட்டு இருக்கு, என் மணியன் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. இன்னொன்னு நாங்க 5 கமெண்ட்ஸ்க்கு தான் ரிப்ளை பண்ணிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வந்திருந்தோம். ஆனா இதுவே 19 நிமிஷத்துக்கு மேல தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நாங்க இந்த பொசிஷன், இந்த இடத்த பொசிஷன் பிடிக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்குங்களே. ஆமா, இதுக்கே வந்து ஒரு 1 hour ஓடிடுச்சு. நாங்க என்ன கிளப்பி கூட்டுறதே உங்களுக்கு பெரிய விஷயம். 3 மணில இருந்து கிளம்புனா 4:30க்கு ரெடி ஆயிட்டா, சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிட்டா, குளிச்சுட்டு மேக்கப் போட்டு சாப்பிட்டுட்டு சாரி மாத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துல ரெடி ஆயிட்டேன். மேக்கப்பே போடலீங்க, மேக்கப்பே போடுறது இல்ல. அதனாலதான் இப்படி தொடச்சியா? நான் என்னடா என் டிஷர்ட் எடுத்து வேத்து கொடுத்து தொடக்கிறாளே, மேக்கப் மாவு போயிடாதான்னு பார்த்தேன். மேக்கப் போடலையாட்டுக்கு செல்லம். உண்மையாவே மேரேஜுக்கு அப்புறம் நான் எங்க மேக்கப் போட்டேன்? மேரேஜுக்கு முன்னாடி நான் சன்ஸ்கிரீன், சன் எக்ஸ்பர்ட் அது இதுன்னு நிறைய போடுவேன். அது நீ போட மாட்டேடி, உன் தங்கச்சிங்க வாங்கி வச்சிருப்பாங்க, வேற வழி இல்லாம எடுத்து போட்டுட்டு இருந்த. ஆமா, என் தங்கச்சிங்க நல்லா மேக்கப் போடுவாங்க, அவங்களோடது நானே எடுத்துக்குவேன். அவங்க தான் காசு போட்டு வாங்கி வைப்பாங்க, அதை நானே எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். அதனால இப்பெல்லாம் வந்து மேக்கப் எல்லாம் அதிகமா போடுறதே இல்ல. கல்யாணத்துக்கு இப்பவுமே என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வாங்கி தரேன்லாம் சொல்லிட்டாங்க, எதுனாலும் நான் எடுத்து ஆர்டர் பண்ணிக்குவேன். ஆனா இப்ப வந்து எந்திரிச்சு போட முடியலைங்க, எங்களுக்கு சலுப்பா இருக்கு, எதுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு அப்படின்னு ஆயிடுச்சு. நீ மேக்கப் போடாம அழகுதாண்டி. அதான் இப்படி சொல்லி இது மடக்கிடுவாங்க எதா இருந்தாலும். அதனால மேக்கப்பே மறந்துட்டேன். வெறும் இந்த கோகுல் சென்டல் பவுடரோட முடிஞ்சிச்சு, பொட்டு சந்தனம் அவ்வளவுதான். இதை விட்டுட்டீங்க. இது ஐலைனர் அது கேஷுவலா போடுறதுதான். சரி, ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா கைஸ்? எங்களுக்கு வந்து ஹாப்பியா ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னா, நெக்ஸ்ட் மந்த் 25 வந்து எங்களுக்கு வந்து குட்டி தங்கம் வந்து வரப்போறாங்க. அதை நாங்க உங்கள்கிட்ட வந்து ஹாப்பியா ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ குட்டி தங்கம் வந்ததுக்கு அப்புறமேட்டு குட்டி தங்கத்தோட ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதே வீடியோ மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். வீடியோ எடுப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ பெரிய லாங் வீடியோ எடுக்கிறதுக்கான டைமே இருக்க மாட்டேங்குது. அது இல்லாம என் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க்கு கோயம்புத்தூர் போயிடுறாங்களா, அந்த டைம்ல நான் வந்து அப்புறம் கோஆபரேட் பண்ண மாட்டேன். இவங்க வர டைம்ல சாட்டர்டே சண்டே தான் எடுக்கிறேன். சாட்டர்டே சண்டே தான் மேக்ஸிமம் வந்து ஃபுல் நாங்க ஷார்ட்ஸ் பிளான் பண்றோம். ஒன் டேக்கு வந்து ஒரு 5 to 6 ஷார்ட்ஸ் அதுலயே எடுத்து முடிச்சிடுறோம். ஸோ ஃபுல் வீடியோ எடுக்க முடியாது. இன்னொன்னு அந்த 2 days தான் வந்து எடுக்கிறோமா, அந்த 2 daysலயே நான் என்ன பண்ணுவேன்னா, தலைவலிக்குது, தூக்கம் வருது வரதுனால மேக்ஸிமம் வந்து எடுக்க முடியறது இல்ல. இல்லன்னா சாட்டர்டே சண்டேலயே நாங்க மேக்ஸிமம் பிளான் பண்ணா எடுத்துருவோம். இப்பெல்லாம் வந்து கோஆபரேட் பண்றது இல்லை என் ஹஸ்பண்ட்க்கு. அதனால வந்து இவங்களும் ஒர்க் போயிடுறதுனால சாட்டர்டே சண்டேவும் நானும் டிசைனஸ் இந்த மாதிரி இருக்கறனால வீடியோவே எடுக்க டைம் இல்லை எங்களுக்கு. சோ மேக்ஸிமம் வந்து நம்ம வீக்லி 1 வீடியோ ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றோம். நீங்களும் நம்ம சேனலுக்கு வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. சப்போர்ட்ங்கறத விட நிறைய பேர் ரொம்பவே அன்பா கேரிங்கா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய விஷயம். எங்களுக்கு வந்து அது ரொம்ப பிளெஸிங்கா நினைக்கிறோம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் அக்கா, தம்பி, அண்ணா, தங்கச்சி எல்லாருமே, அதுவும் ஒரு அண்ணா வரலாம் வந்து அந்த மாதிரி தான் பேசுறாங்க. ஒரு அண்ணாலாம் வந்து நமக்கு ப்ரேயர் பண்றேன் இந்த மாதிரி டெய்லி எழுதுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ நம்ம சொந்தக்காரங்களை தாண்டி, அதாவது சொந்தக்காரங்க தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க, நம்மளுக்கு நல்லது நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா. ஆனா அந்த மாதிரி தாண்டி, அதுவும் இல்லாம நமக்கு வந்து வெளியவும் நிறைய உறவுகள் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது. அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எப்படி நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்பி ஒன்று பண்ணுறீங்களோ அதே மாதிரி நாங்களும் டெய்லியும் உங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்குவோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க, நாங்களும் நல்லா இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RD Fam Vlogs. டாடா, பை பை, see you.